ராசிக்கார நண்பர்களே, சார் பல வருடமாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டேன் சார். என்னைக்காவது ஒரு காலம் நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீடியோ. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக கடனால் தொல்லைப்பட்டது, உடல் ரீதியான உபாதைகளால் தொல்லைப்பட்டது, குடும்ப ரீதியான விஷயங்களை கவலைப்பட்டது, மன ரீதியான விஷயத்தில் ரொம்ப வாடி போயிருந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் இவங்க படாத கஷ்டமே கிடையாது. முதல் பாயிண்ட் குடும்பத்துக்கும் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக செட் ஆகிருக்காது. ரொம்ப செட் ஆகிருக்கு அப்படின்னாலும் அப்பப்போ சின்ன சின்ன அசம்பாவிதம் அந்த மாதிரி டென்ஷனால் நிறைய டென்ஷன் ஆகிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சிகள் பொங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரன் தான் இவனுக்கு எதிரி, நண்பன் தான் இவனுக்கு துரோகி. இதுதான் இவனோட வாழ்க்கையுடைய எழுதப்படாத ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதே போல் நிறையா பேர் வெயிட் பண்ணி கேட்டுருந்த ஒரு விஷயம், சார் 2026 பிறந்து 6-7 மாதம் ஆக போகுது, தமிழ் புத்தாண்டு பிறந்து 2 மாதம் ஆக போகுது, குரு பயிற்சி பிறந்து கூட 1 மாதம் ஆக போகுது, இந்த கடகராசி எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த கடகராசியை ஒரு முக்கியமான விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. சந்திர பகவான் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் தாய்க்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், தாயினால் டென்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ ஏற்படும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதே போல் இவங்க போய் சேரணும்னு நினச்சாலும் தாய் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் விலகி தான் உங்கள்கிட்ட இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் சேர்ந்துக்குவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் கொஞ்சம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும், சந்திரன் ஓரளவுக்கு உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா கணிக்க முடியும். அதே போல் தாயினால் உங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதாவது இவங்களோட லைஃப்பில் தாய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ இல்லை மைனஸ் பாயிண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்பான மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இதோட குணாதிசயம் அப்படின்னா இதுதான் ஹைலைட்டு. யாருக்கிட்ட பேசினாலும் இனிப்பாக பேசக்கூடிய ஒரு நபர், குடும்ப பாசம் மிகுந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை கஷ்டப்படுத்திட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை இரிட்டேட் பண்ணிட மாட்டாங்க. பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள், எளிதில் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, எதையுமே காயப்படுத்துறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசி. இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பாசமும் பொறுப்பும் தான். இந்த பாசமும் பொறுப்பு தான் எங்களோட லைஃப்பில் பெரிய ஆளாக்கியிருக்கும். பலவீனம் அப்படின்னா அதிக உணர்ச்சி வசப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவீங்க, கோவப்படுவீங்க, தேவையில்லாத இடத்துல கோவம். அந்த கோவத்தினால உங்களோட பேர் கிட்ட தான் மிச்சம். திருமண வாழ்க்கையில் நிறைய இஷ்யூஸு சந்திச்சிருப்பீங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க, திருமணம் ஆகிறதுக்கு சந்திச்சிருப்பீங்க, திருமணம் ஆன பின்னாடி சந்திச்சிருப்பீங்க, திருமணம் ஆகும்போது நிறைய சிக்கல்களை சந்தித்து தான் திருமணமே பண்ணியிருப்பீங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாத நாட்கள் தான் கம்மி. உணர்ச்சி வசப்பட்டு தொழிலில் நிறைய விஷயத்தில் அடி வாங்கியிருப்பீங்க, தொழிலில் நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க, லைஃப்பில் நிறைய இடத்துல சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, குடும்பத்தில் நிறைய சண்டைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா குணத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும், உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அதை ஃபஸ்ட் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடகராசிக்கு பண்பு நலன்கள் அப்படின்னா குடும்பத்தை உயிராக நினைக்கிறவங்க. என்ன தான் குடும்பத்தினாலும் உங்களுக்கு ஆபத்து இருந்தாலும் குடும்பம் உங்களுக்கு அதுதான் உயிர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பெற்றோர்களை மதிக்கக்கூடிய நபர்கள், உதவி கேட்டவங்களை கைவிட மாட்டாங்க, பிறருடைய துன்பத்தை தங்களுடையதாக நினைக்கக்கூடிய நபர்கள், நம்பிக்கை வைத்தவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய நபர்கள். இந்த ராசிக்காரங்களோட பண்பு நலனால தான் இவங்க நட்பு வட்டாரமும் கொஞ்சம் அதிகமாக சேருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட நட்பு வட்டாரம் மட்டும்தான் அவங்களோட நீண்டு பிரயாணிப்பாங்க, குறிப்பிட்டவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பிரயாணிக்க மாட்டாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு நண்பர்கள் அவ்வளோ நீங்கள் சந்திச்சிருக்க முடியாது. கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள்னு பார்த்திங்கன்னா பல கடகராசிக்காரர்களுக்கு இந்த மேஜரான சில ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்திருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்பியவர்களால் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும், சொத்து தகராறுகள் ஏற்பட்டிருக்கும், மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் வளர்ச்சி தாமதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கே நிறைய விஷயங்களை பயந்து பண்ணியிருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் அதுலேயும் முக்கியமாக அந்த தமிழ் புத்தாண்டு முதல்ல என்ன நடந்தது, என்ன நல்லது நடந்திருக்கும் அப்படின்னா 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பண வரவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய சொத்து யோகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாவதற்கான காலகட்டம், திருமண பேச்சு வெற்றியை தருவதற்கான காலகட்டம். இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. மீது எல்லாமே உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி தான் சொல்லணும். சார் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராசி பலம் தான். உங்களோட லைஃபுக்கு A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாலாம் சொல்லாது. அதையும் ஏன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ராசியை பொறுத்த வரைக்குங்க கிட்டத்தட்ட கடகராசிக்காரன் 12 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில். இந்த 12 கோடி பேருக்கு இப்போ நான் சொன்னது நடக்குமானா நடக்கிறதில்ல. காரணம் உங்களுக்கு ராசி மட்டும்தான் கடகம், மற்றது எல்லாம் என்ன இருக்குது, உள்ள தசாபதி இருக்குது, லக்கினம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர் எல்லாம் நிறையா இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே செயல்படும்.
இதில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் செக் பண்ணணும். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு விவிஐபி ஜோதிடரை பார்க்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட லோக்கலில் இருக்கிறவங்ககிட்டே ஜாதகம் பாருங்கள். இல்லை சார் ஒன்றும் அது கிளியராக இல்லை அப்படிங்கிறீங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபல ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட வந்து பேசுவார். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறீங்க படி ஜஸ்ட் கால் பண்ணி பேசி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி இன்னொன்று நடந்தது. இந்த குரு பயிற்சி நடந்தது எல்லா சேனல்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பர்சன்டேஜ் கணக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை கட்டத்தில் எங்கே அமர்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து கால்குலேட்டே பண்ண முடியும். நிறையா பேர் நினைக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரு பயிற்சி இந்த ராசிக்கு சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறேன். ஆனால் இது அப்படியே நடக்குமாகிறது நீங்கள் வந்து ஜாதகத்தை செக் பண்ணி தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 2026 குரு பயிற்சி பலன்னு பார்க்கும்போது குரு பார்வை வந்து கிடைக்கக்கூடிய இடங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையுது, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குது, குடும்ப ஒற்றுமை நிலைக்குது, அதோட குழந்தை பாக்கியம் உண்டாகுது, கல்வியில் வெற்றி ஏற்படுது, தொழிலில் வளர்ச்சி ஏற்படுது. இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையுது. நீண்ட நாட்களாக காத்திருந்த சில நல்ல விஷயங்கள் இந்த இடத்துல நடைபெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அதே போல் குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை விரதம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மஞ்சள் பூ அர்ச்சனை, அதே போல் ஏழைகளுக்கு உணவு தானம். அதே போல் இந்த ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்து மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு காயத்ரி ஜபம்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னாவே அது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இதில் ஆசிரியர்களுக்கு மரியாதை தரணும். அதே போல் பெரியவங்க மூர்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தயவு செய்து சாபம் வாங்கிறாதீங்க, அவங்ககிட்ட வாழ்த்தி அவங்ககிட்ட ஆசி பெறுறது ரொம்பவே நல்லது. இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடாது என்ன தெரியுமா, பெரியவர்களை அவமதிக்கிறது. குரு தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, வயசில் யார் மூர்த்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் உங்களை விட அதிகமான ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி. சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு யாசகம் பெறக்கூடியவர், நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, யாசகம் பெறக்கூடியவர்கிட்ட நீங்கள் ஒரு அலட்சியமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா யாசகம் பெறுவதில் அவர் குரு. புரியுதா? அப்போ பெரியவங்கக்கிட்ட நீங்கள் மதித்து நடக்கணும், மனிதாபிமானத்தோடு நடக்கணும், யாருக்கிட்டேயும் தேவையில்லாத கோவப்படக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோவத்தில் முடிவெடுக்கக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையற்ற கடன் கூடவே கூடாது இந்த காலகட்டத்தில். நண்பர்களுக்காக ஜாமீனில் நிற்கவே கூடாது. யாராவது கையெழுத்து போட சொல்கிறாங்க, எல்லாம் நட்பு முறிஞ்சிருங்கிறான், இதுங்கிறான், தயவு செய்து சொல்கிறேன், நண்பர்கள்ட்ட ஜாமீன் போட்டு மாட்டிக்காதீங்க. இது இந்த ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தயவு செய்து அதில் மாட்டிக்காதீங்க. அவன் சண்டை போட்டு உங்களுக்கு நட்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் மாட்டிக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்களை புறக்கணிக்கிறது. குடும்ப உறுப்பினர்களை புறக்கணிக்கிறது அப்படின்னா தேவையில்லாத குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு சண்டை போட்டுக்கிறது, அதுக்காக அது இதுன்னு மாற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. செய்வினை பில்லி சுனியை போன்றவெல்லாம் இந்த ராசிக்கு பழிக்குமானா, ஆன்மீக மரபுகளின்படி மன உறுதி குறைந்திருக்கும் போது பயம் அதிகமாக தோன்றுங்க. கடவுள் நம்பிக்கை, நல்ல செயல்கள் மற்றும் நேர்மை சிந்தனை மன வலிமையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தவித எதிர்மறை சக்திகளையும் விட மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எது இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு செல்லுபடியாகும். அதே போல் இந்த செய்வினை பில்லி சுனியெல்லாம் இந்த ராசிக்கு ஒரு 50% தான் செல்லுபடியாகும். மீதி இருக்கிற 50%லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். என்ன சார் சிம்டம்ஸ்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தொழிலில் ஏதாவது தடை ஏற்படுதா, தேவையில்லாமல் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகுதா, வண்டி வாகனங்கள் தேவையில்லாமல் பழுதடையுதா, இல்லை வீட்டுக்கிட்ட அடிக்கடி கருவண்டுகள் சுற்றுதா, அது பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி சார் விளக்குறது அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைனா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் திருமண பலன்கள்னு பார்க்கும்போது திருமண தடை இருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. நல்ல வரன் அமையுது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். அதே போல் குடும்ப சம்பந்தம் கிடைக்குது. ஒரு சண்டை போட்டு ஒரு பிரிஞ்ச குடும்பம், அதிலேருந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்குது. திருமண பேச்சுகளில் முன்னேற்றம் நடக்குது. ஸ்டெப்பே எடுக்காமல் இருந்தாங்க சார், ஜாதகப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த டைமில் ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னா இந்த டைம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. அதே போல் திருமண தடை இருக்கிறவங்க நான் சொல்கிற கோவிலுக்கு தயவு செய்து போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு இது கடகராசி மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களுக்குமே. திருச்செங்கோடு அப்படிங்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் ஒரே சிலையாக அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுக்குறாங்க. வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்படுது. முகம் வந்து அதில் தெரியாது. நீங்கள் பூஜை பண்ணும்போது மட்டும் காலில் ஒரு கால் மட்டும் அப்படியே புடவை லைட்டாக தூக்கி காட்டுவாங்க. அந்த இடத்துல கொலுசு இருக்கிறத காட்டி பூஜை பண்ணுவாங்க.
அந்த சிலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சன்னதி, முருகருக்கான சன்னதி, செங்கோடு வேலவர் அப்படின்னு, அதாவது செங்கோடுனா திருச்செங்கோடு, அந்த மலை மீது இருக்கக்கூடிய செங்கோடு வேலவர் அப்படின்னு அந்த சாமிக்கு பெயர். கையில் வந்து சேவல் இருக்கிற மாதிரி ஒரு வடிவமில் அந்த சாமி இருக்கும். அதுக்கும் வந்து ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. மேலே வந்து உச்சி பிள்ளையார்னு இருக்குது. ஸோ இது 3ம் ஒரே மலையில் இருக்குது. அப்போ என்னது, சிவனும் பார்வதியும் விநாயகரும் முருகரும் ஒரு குடும்ப சமேதர்களாக அங்கே காட்சியளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த ஸ்தலம் வந்து அமையுது. அந்த இடத்துல போய் திருமண பாக்கியத்துக்காக வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்லது. நீங்கள் படியேறி போனீங்கன்னா 1200 படிக்கட்டு, படி ஏறும் போதே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும், 60 அடி பாம்பு சிலை இருக்கும், அதை வழிபட்டே போயிட்டலாம். மேலே நிறைய இடத்துல பாம்புகளோட உருவத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். தோஷங்களால் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமணமாகி சண்டை சச்சரவில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமணமாகி நிறைய பேர் அந்த இடத்துல போய் மாலை மாற்றிட்டு வராங்க, ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாத தம்பதிகள் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் கல்யாணம் ஆகும்னு ஆசைப்படுறீங்களா, போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அது அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்தலம், ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். அது நிறையா பேர் வரலாறுலேயே தெரியாத அளவுக்கு சில கோயில்கள் இருக்குன்னா அதில் ஒரு முக்கியமான கோயில் அது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கோயில், அந்த கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருமணமானவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்ப சந்தோஷம் உயரக்கூடிய காலகட்டம். நீங்களும் கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை வர வேண்டி காத்துட்ருக்கிறவங்களுக்கு 2026லேருந்தே வாய்ப்புகள் இருக்குது. காத்திருந்தோம், நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வியில் சாதனை உண்டு. அதே போல் குழந்தைகிட்ட குடும்பத்தில் புதிய சந்தோஷம் உண்டாகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உருவாகுங்க. குழந்தை வரம் வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் திருவண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் வந்து மேல்மலையனூர் அப்படிங்கிற கோயில் இருக்கும், நிறையா பேருக்கு தெரியும், அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அதன் பிறகு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயிலில் வழிபட்டுட்டு மேலே பால தண்டாயுதபாணி சுவாமி வணங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் போயிட்டு இருந்தீங்க, வளர்ப்புறை நாட்களில் போனீங்கன்னா காலையில் உச்சிக்கால பூஜைன்னு நடத்துவாங்க. அந்த பூஜையை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருக்கும் பழனியில். அதே போல் திரு ஆவினங்குடிங்கிறது பழனி அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. அந்த கோயிலுக்கு வழிபட்டு தான் மேலே போய் வழிபடணும். 3வது படை வீடு வந்து திரு ஆவினங்குடி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ பழனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனிங்கிறது ஊர், மேலே இருக்கக்கூடியது பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில். ஸோ நிறைய பேர் கீழே இருக்கிற கோயில் வணங்காமே மேலே போய்ட்டு இருக்கீங்க, கீழே வணங்கிட்டு மேலே இருக்கிற கோயிலும் போய் வணங்கிட்டு வாங்க. அது ஃபஸ்ட்டு நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம், அதனால் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த ஆண்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகம், வண்டி வாகன யோகம்லாம் நல்லாவே இருக்குது. புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகம், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராவது வாங்குவீங்க. பழைய வாகனம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் தேவைக்காக வாகனம் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் புதிய வண்டி வாங்குறது, தொழிலுக்கு தேவையான வாகனம் வாங்குறது நல்லது தான். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து வண்டி வாகனத்தில் கவனமாக ஓட்டுங்க. இந்த ராசிக்காரன் எந்தளவுக்கு வண்டி வாகனம் உங்களுக்கு சேர்க்கை உண்டோ அந்தளவுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் உண்டு, ஆபத்தும் உண்டு. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு ஓட்டுங்க. இதே போல் இந்த ராசிக்காரர்கள் யோகங்கள் சிலருக்கு அமையக்கூடியது. வண்டி வாகன யோகங்கள் அமையுது, ஆனால் அது யாருக்குங்கிறது நீங்கள் உங்களோட தசாபுத்தி இதெல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வாகனம் வாங்கும்போது விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதாக கருதப்படுது. இந்த ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் பண வரவு மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பண உதவி, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிது. சம்பள உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்துக்கு மேலே லாபம் கிடைக்க ஆரம்பிக்குது. புதிய வேலை வாய்ப்பு உண்டாகுதுங்க. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உண்டாகிறாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. லாபம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக நடக்க கொடுங்க. இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த 12 நாளில் இதை மட்டும் செய்யுங்க. கொஞ்சம் யோசித்து எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் நாள் நல்ல செய்தி உண்டாகுதுங்க, 2வது நாள் குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுது. அதற்கு பிறகு பண வரவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நண்பர்களோட உதவி கிடைக்குது, பயண வாய்ப்புகள் உண்டு, மன அமைதி உண்டாகுது, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது, புதிய தொடர்புகள் உண்டாகுது, தெய்வ அருள் அனுபவம் எல்லாமே உண்டாகுது, பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகுதுங்க, மரியாதை அதிகரிக்குதுங்க, மகிழ்ச்சியான முடிவு உண்டாகுதுங்க. இந்த 12 நாட்களும் நல்லதாகவே நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தசாபுத்தி சரியாக அமைஞ்சிருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கன்ஃபார்ம் நடக்கும். இல்லை சார் இது இன்னையிலேருந்து எப்படி சார் அதை நோட் பண்ணுறது அப்படின்னா, இன்னையிலேருந்தே செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடக்குதா, இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க. இந்த 12 நாட்கள் இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசியை ஏதோ ஒரு கிரகம் உங்களை ஒரு மாதிரி ஷேக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நல்லா இருக்குது காலகட்டம், இதுலேயும் உங்களுக்கு ஒரு மோசமாக இருக்குது அப்படின்னா உங்களோட பிரயாணிக்கக்கூடிய வேறு ஒரு ராசி உங்களை டேமேஜ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களோட ராசிலேயே தசாபுத்தி ஏதாவது உங்களை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கும். யாருக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. பணம் வாங்கிட்டு திருப்பி தராதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறனோ இல்லை ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களை பயன்படுத்த நினைப்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த ராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் கந்திஷ்டி கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் டக்குன்னு வளர்ந்து வர ராசி, திடீர்னு இத்தனை நாளாக சோகத்தில் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தால் கண்டிப்பாக கந்திஷ்டி இருக்கும்ல. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி மீது கந்திஷ்டி இருக்குது.
குழந்தைகள் மீது கந்திஷ்டி உண்டு, புதிய வீடு மீது கந்திஷ்டி உண்டு, வாகனம் மீது கந்திஷ்டி உண்டு. திருஷ்டி விழுகிறது அப்படிங்கிறது பலரோட நம்பிக்கை. ஆனால் இந்த திருஷ்டி விழுகுது அப்படின்னா தயவுசெய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் திருஷ்டிக்காக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வம் தான். பக்கத்துலேயே இருக்க கோயில் தான். எப்போ போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நின்று வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா எப்போவுமே அம்மன் தெய்வம் வந்து கடகராசிக்கு கொஞ்சம் பொருத்தமான தெய்வம். முக்கிய தெய்வங்களில் அம்மன் வந்துடுவாங்க. சிவபெருமான், முருகபெருமான், பெருமாள், விநாயகர், இந்த தெய்வங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய தெய்வமாக இருப்பாங்க. சந்திர தோஷ நிவர்த்திக்காக திங்கக்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சந்திரத்துக்கான உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படுது. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா வெள்ளை, இளநீலம், வெள்ளி நிறம், அதே போல் க்ரீம் நிறம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த நிறத்தில் ஆடை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எந்த ஆடையை வந்து தானம் செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சேலை, மாணவர்களுக்கு சீருடை, ஏழைகளுக்கு துணி தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு முத்து, பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக பரிந்துரைக்கப்படுது. ஆனால் ரத்தினம் அணிவதற்கு முன்னாடி நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பெற்று பண்ணுங்கள். கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்க, வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் லோக்கல்லே வாங்கி கூட போட்டுக்கலாம். செல்ல வேண்டிய கோயில்கள் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுங்க ஃபஸ்ட்டு. அதே போல் முருகர் கோயில் எல்லாமே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டேன். பழனி முருகர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில். இதில் எந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தாலும் நல்லதான். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இன்னும் சூப்பர் தான். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய திறமைகள்னால் சிறந்த ஆலோசகர் நீங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிடுவீங்க. நல்ல ஆசிரியர் நீங்கள். மருத்துவத்துறையில் திறமை வாய்ந்த ஒரு நபர் நீங்கள். ஆன்மீக சேவையில் ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். சமூக சேவையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஸோ இந்த டைப்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டமான எண் 2, 7, 11, 20. அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட மலர்கள் வெள்ளை அரளி, மல்லிகை, தாமரை. இந்த ராசிக்கு சிறப்பான செய்தி சொல்லணும் அப்படின்னா 2026 உங்களுக்கு நல்லது தான் நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை சார், ஒன்றும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தின் பால் ஏதாவது சின்ன சின்ன கிளர்ச்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2026 அப்படிங்கிறது பல கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப வளர்ச்சி, பண முன்னேற்றம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வீடு மற்றும் வாகன யோகம், ஆன்மீக உயர்வு, இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறங்க. பொறுமையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு 2026 வாழ்க்கையில் பல முக்கிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக அமையுங்க. இந்த ராசிகளுக்கு தயவுசெய்து நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவசரத்தினால நிறைய விஷயத்தை மாட்டிகிட்ருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அதே போல் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார். அதே போல் உங்களுடைய ஒரு கேள்விகள் ஏதாவது இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது உண்மைகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல், உண்மையாக இருந்தது அப்படின்னா உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அது உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்க, யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோக்கள் எங்களுக்கு போட தோணும். அதோட தகவல் எல்லாமே எங்களுக்கு சொல்ல தரும். நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.